ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இந்த நாளில் உங்களோடு நான் தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை யோவேல் 2 அதிகாரம் 26 இவ்வண்ணமாக சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மற்றொரு இனிய காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகின்ற ஒரு வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இன்றைக்கு உலகத்தில் அநேக நேரங்கள் நம்ம வெட்கப்பட்டு போவோமோ, நம்முடைய குடும்ப வாழ்க்கை வெட்கப்பட்டு போகுமோ, கடன் கட்ட முடியாமல் நம்ம வாழ்க்கை வெட்கப்பட்டு போயிருமோ, அல்லது சிலர்கிட்ட கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் நாம் வெட்கப்பட்டு போவோமோ, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் அவளுக்கு ஏற்ற காலத்திலே மகப்பேறுகள் உண்டாகாத நிலைமையிலே நான் வெட்கப்பட்டு விடுவோமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ வெட்கப்பட மாட்டாய், நீ வெட்கப்பட மாட்டாய், நீ வெட்கப்பட மாட்டாய். ஆதி மனிதன் பாவம் செய்த பொழுதுதான் வெட்கம் என்கிற வார்த்தை முதலாக ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே வருகிறது. எப்பொழுது தேவன் புசிக்க வேண்டாம் என்ற கனியை, ஒதுக்கி வைத்த கனியை, பொல்லாத பிசாசுடைய வார்த்தைகளை கேட்டு அவள் புசித்த பொழுது வெட்கம் தோன்றினது. வெட்கம் வருவதற்கு காரணம் பிசாசானவனின் தந்திரங்கள். ஒருவேளை இந்த உலகத்தின் வாழ்க்கையில் சில காரியங்கள் நயவஞ்சகமாக அல்லது அன்பாக நம்மோடு பேசி நம்மை மயக்கி ஒருவேளை இந்த வெட்கத்துக்கு நேராக நம்ம வழி நடத்தி போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். இயேசு விடுவிக்க விரும்புகிறார். அந்த வெட்கத்திற்கு பதிலாக உன்னை ஆசீர்வாதத்தின் நன்மைகளை தர விரும்புகிறார். இயேசு எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? ஏசாயா 61 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிறைப்பட்டு போனவளுக்கு விடுதலை. நீ வெளியே வர முடியாதபடி பயந்து பயந்து சமுதாயத்தை கண்டு ஒதுங்கி கொண்டு இருக்கிறே சகோதரா, சகோதரி, உனக்கு விடுதலை. நொறுங்குண்ட இருதயங்களையும் காயங்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு 7 61 உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 அத்தனையான பலன் வரும், உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வரும், உன் நொறுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கம் உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 அத்தனையாக பலன் கொடுக்க வந்தார். இயேசுடைய பிள்ளையாகிய நீ இனி ஆண்டோடைய சமூகத்தை நோக்கிப்பார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யோபு இழந்த எல்லாவற்றிலும் 2 அத்தனையான பலன் வரும்படி அவன் சிறையிருப்பை திருப்பவில்லையா? அதே இயேசு கிறிஸ்து உனக்காக தன் வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து மரணத்தை ருசி பார்த்து ஜெய கர்த்தராக சொல்கிறார், உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 அத்தனையான பலன் வரும் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், சங்கீதம் 34 அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு உனக்காக உயிரோடு உலாவுகின்ற அந்த இயேசுவை நோக்கி பாரப்பா. எவ்வளவு பிரச்சனை இருப்பது உண்மைதான், வேதனை இருப்பது உண்மைதான். ஆண்டவர், உண்மை நான் பற்றி கொள்கிறேன் ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு வழியே இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து விடு. அன்றைக்கு ஒரு பாவியான ஸ்திரீ ஒரே ஒரு வழிதான், there's only one way. என்ன செய்யறது? நேர போய் அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு தலைமையினால் துடைத்து நீர்தான் கதி என்று விழுந்தாள். ஆண்டவர் சமாதானத்தோட போய் என்று அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இதான் வழி. there's only one way. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இருள் அடைந்து இருக்கிறாயா? உலகெல்லாம் உன்னை குற்றப்படுத்தி 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 மனம் நொந்து போயிருக்கிறியா? ஆண்டோடைய பாதத்தை பிடித்துக்கொள். எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை உண்டு, அது இயேசு 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 இயேசு, உம்மோடு வாழ்வதுதான் என்ன ஆனந்தம் பண்ணி சொல்லி ஆண்டோடைய பாதத்தில் விழுந்துருமா? எதுக்குமா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க? உலகம் இப்படிதாம்மா, ஒரு மாய உலகம். அப்படியே ஏமாற்றி அப்படி ஹைலைட் பண்ணி டபக்குன்னு கீழே போட்டுரும். ஆனால் கர்த்தரின் நம்பினவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயா? ஆண்டவரே, நான் என்னை சரணாகதி அடைகிறேன், நீரே என் தஞ்சம், யூ ஆர் மை ஹோப், நீதான் என்னுடைய நம்பிக்கை என்ற ஆண்டோடைய சமூகத்தில் வருவாயா? உன் வெட்கங்கள் எல்லாம் மாறும், உன் சஞ்சலங்கள் எல்லாம் மாறும், உன் குழப்பங்கள் எல்லாம் மாறும். அருமையானவளே, ஒரு தெளிவான வாழ்க்கை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அதற்காகத்தான்
ரோமர் 5:5 தேவ அன்பாகிய பரிசுத்த ஆவியானவரை உன் உள்ளத்திலே ஊற்றியிருக்கிறார். அவராலே பெற்ற அபிஷேகம், அவராலே பெற்ற அந்த பரிசுத்தாவின் நிறைவு உனக்குள்ளே இருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 5:5 சொல்லுகிறது. பரிசுத்த ஆவினால் ஒரு சந்தோஷம் உண்டாகும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஜம்புலிங்கம் என்கிற ஒரு பயங்கரமான தென் தமிழகத்திலிருந்து ஒரு பெரிய பராக்கிரமசாலி, பல காரியங்களை செய்தான். பெரிய ஒரு பணக்காரை கொள்ளையடித்து ஏழைகளுக்கு உதவி செய்தான். இப்படிப்பட்டவனை கார்ல் மைக்கேல் அம்மையார் சந்தித்தார்கள். ஆண்டோடைய சுவிசேஷம் சொன்னார்கள், அப்பா இதெல்லாம் நல்ல தொழில் அல்ல, நான் சொல்கிறேன், நீங்கள் போய் உங்கள் குற்றங்களை ஒற்றுக்கொண்டு நீங்கள் சிறையில் போய் அடையுங்கள், கர்த்தர் உங்கள் விடுதலை தருவார், நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு நேரடியாக போய் போலீஸில் சண்டடைந்தார்கள். அதை பார்த்த உடனே அந்த லோக்கலில் போலீஸெல்லாம் அவர் பிடிச்சி கைகாலில் விலங்கு போட்டு அவரை தெருவில் போட்டு இழுத்துட்டு போனாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த அம்மாவோட உள்ளம் உடைந்து, சரண்டர் ஆனப்போ இப்படி கொடுமைப்படுத்திட்டாங்களா, ரண காயமாக்கிட்டாங்களான்னு சொல்லி அவளை பார்க்க போனாங்க. அப்போ அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள் படித்தான், என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு குறையொன்றும் இல்லையம்மா என்று சொல்லி பாடி ஆண்டவர் தூச்சாங்களாம். அதாங்க, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். எத்தனை வேதனையோடு இருந்தாலும் உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இஸ் அலைவ். அவர் இன்றைக்கு உன் கண்ணீரை துடைப்பார், சுக வாழ்வை தருவார். நீ வெட்கப்படாமல் இருக்கும்படி கர்த்தர் உனக்கு பலம் தருவார். அப்படிப்பட்ட நாளாக இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமீன், ஆமீன்.